OTNT வொர்ஷிப் கம்பேரிசன். ஆசரிப்பு கூடார ஆராதனை. பழைய ஏற்பாடு 34 வீணான ஆராதனை. மத்தேயு 15:9, மார்க்கு 7:7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஆராதனை முறையில் பல படிகளை தேவன் ஏற்படுத்தினாலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனிதர்கள் சுய இஷ்டமான மனித திட்டங்களை உட்புகுத்துகிறார்கள். உதாரணமாய் யாத்திராகமம் 32:1 இஸ்ரவேலர் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று ஆரோனிடம் கேட்கின்றனர். அவனும் அவர்கள் பேச்சுக்கு இறங்கி அவர்கள் காதுகளிலுள்ள பொன்னணிகளை வாங்கி அதை உருக்கி கன்றுக்குட்டியாய் மாற்றினான். அதை சுமந்து கொண்டும் நடனமாடியும் குடித்தும் வெறித்தும் தேவனுக்கு கோபமூட்டினார்கள். 3000 பேர் இறந்தார்கள். மோசே ஜனங்களை வழிநடத்தும் போது அதே காதணிகள் அவர்கள் காதுகளில் தான் இருந்தது. அது அவர்களுக்கு பிரச்சனையாக இல்லை. ஆனால் ஆரோன் அவர்களிடம் கட்டளையாக்கிய போது அது அவர்களுக்கு பாவமாயிற்று. ரோமர் 7:9 படி கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது என்ற வசனத்தை போல நிகழ்ந்தது. மோசேயும் என்னாகமம் 20:8-11 கன்மலையை பார்த்து பேசு என்ற தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களின் அவசரத்தின் நிமித்தம் கன்மலையை பார்த்து பேசாமல் கன்மலையை அடித்தான். இவ்விடத்தில் தேவ கட்டளைக்கு மோசே கீழ்ப்படியாமல் போனதற்கு ஜனங்களே காரணம். அது நிமித்தம் மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமற் போயிற்று. ஆம், மனுஷ கற்பனைகள் தேவனிடத்தில் நம்மை சேர்க்காது. மனிதர்களை வேண்டுமாகில் பிரியப்படுத்தும், தேவனை அல்ல. கீழ்ப்படிவதும் கட்டளைகளை கைக்கொள்வதும் ஆராதனைகளின் ஒரு பகுதியாகும். பாடல் பாடுவது பலி செலுத்துவது மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பும் அடிபணிதலும் ஆராதனையே ஆகும். புதிய ஏற்பாடு 34 வீணான சுயேஷ்டமான ஆராதனை. வெளிப்படுத்தல் 22:8-9 இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். கொலேசியர் 2:19-23 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள். மத்தேயு 17:4-5 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நீளிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சுயேஷ்டமான ஆராதனை என்பது தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு தராதபடி மனிதர்கள் எடுத்து கொள்வதும் தூதர்களுக்கு தருவதும் மாயமான தாழ்மை தரித்து கொள்வதுமேயாகும். அப்போஸ்தலர் 14:11-15 பவுல் செய்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். பர்னபாவை உயிர்ப்பித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்றார்கள். யூப்பித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். மனிதர்கள் ஊழியர்களுக்கு இவைகளை செய்ய பார்த்தார்கள். ஆனால் பர்னபா பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். தாங்கள் மனுஷர் என்றார்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். தேவனும் மகிமையை தனக்கென்று எடுத்து கொள்ளாத அவர்களை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தார். வெளிப்படுத்தல் 22:8-9 யோவான் தூதனை வணங்கின போது தூதனும் இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் ஒரு ஊழியக்காரன் தான் என்றான். பவுலும் தூதனை தேவ மகிமையை திருடவில்லை. ஆனால் நாமும் தேவனை உயர்த்துவோம். பவுல் சொன்னது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எல்லாம் என்போம். ஆமேன். தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு தராதபடி மனிதர்களுக்கு எடுத்து கொள்வதும் தூதர்களுக்கு தருவது மாயமான தாழ்மையை தரித்து கொள்வதுமே ஆகும்.